சார் எதுக்கு சொல்ல வரேன்னா, யார் வாழ்க்கை என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கு யார் கூட காதல் வரும்னு தெரியாது. நீங்க வேற கன்னிராசி வேற. சார் திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணிட்டாரு. சார் 7ஆம் வீடுங்கிறதே ஒரு மாதிரியான வீடு. இல்வாழ்க்கை, தாம்பத்தியம், லவ், லஸ் எல்லாம். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே பிஸியா இருப்பீங்க. 4 கிரகம் இருக்கு, உங்களை கிண்டல் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? 12 கூடியவர் மட்டும் உச்சம் பெற்று 8ஆம் வீட்டில் இருக்கிறார். விபரீத ராஜயோகம். இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே புக்கிங்ஸ் ரெடியா இருக்கும். சினிமா புக்கிங்ஸ், ஆக்டர், எது கிடைச்சாலும் போயிடுங்க. இப்பயே சொல்றேன், சைடு ஆக்டர் தான், சும்மா கிடைச்சா போயிடுங்க. என் பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவரை ஒரு டிரைவர் கூட்டிட்டு போறாரு. அவரை கூட்டிட்டு போய் விடும் போது டைரக்டருக்கு இந்த ஆக்டர் மூஞ்சை விட அந்த ஓட்டிட்டு வந்தார் பாருங்க டிரைவர், அவரை விடுறதுக்கு வந்தாரு, அவரு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ஆள் அந்த சீரீஸ்க்கு, வெப் சீரிஸ்க்கு ஹீரோ ஆயிட்டான். இந்த ஆள் அனுப்பி விட்டாங்க வீட்டுக்கு, கன்வென்ஸ் கொடுத்து.